In the Old Testament, we read a promise that God gave to Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். In the book of Deuteronomy, உபாகமம் புத்தகத்திலே the Lord told them how their life would be if they obeyed His word. நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எப்படி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். He told them in the first verse, if you obey diligently, obey everything I tell you. முதலாம் வசனத்திலே 28ஆம் அதிகாரத்திலே நான் உனக்கு விதிக்கிற காரியங்களிலே நீ கவனமாயிருந்து கீழ்ப்படிவாயானால் the Lord will set you high above all the nations of the earth. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். I want to explain that for us today. இன்றைக்கு இந்த வார்த்தை எப்படி நமக்கு பொருந்தும் என்பதை உங்களுக்கு நான் விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே the enemies of Israel were all human beings. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் மனுஷர்களாகத்தான் இருந்தார்கள். Philistines, பெலிஸ்தியர், Moabites, Syrians, சிரியர்கள், Egyptians, எகிப்தியர், Ammonites, அம்மோனியர், many people. இப்படி அநேக ஜனங்கள். So when he says here, I will set you on high above all the nations of the earth, இந்த பூமியிலே உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லும் பொழுது what he means is that I will make you defeat all your enemies. உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் நீ தோற்கடிக்க செய்வாய் என்று சொல்லுகிறார். None of them will be able to defeat you. யாருமே உன்னை தோற்கடிக்க மாட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே our enemies are not human beings. நம்முடைய சத்துருக்கள் மனுஷர்கள் அல்ல. We may have human enemies, but Jesus told us to love them. மனுஷர்கள் நமக்கு சத்துருக்களா இருக்கலாம், ஆனால் அவர்களை நேசிக்கும்படியாய் இயேசு சொல்லியிருக்கிறார். And Jesus told us to forgive them. அவர்களை மன்னிக்கும்படியாய் இயேசு சொல்லியிருக்கிறார். But in the New Testament, our enemies are the lusts in our flesh, first of all. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிரதானமாக நம்முடைய எதிரிகள் நம்முடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள். And we have to conquer them. நாம் அவைகளை மேற்கொள்ள வேண்டும். Then the demons and the devil, those are our enemies too. அதற்கு பிறகு நம்முடைய சத்துருக்கள் பிசாசுகள். We have to conquer them. அவைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். And then all the very subtle temptations that the devil has put in this world, we have to conquer them also. அதற்கு பிறகு மிகவும் தந்திரமாக இந்த உலகத்திலே சாத்தான் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய எவ்வளவோ சோதனைகள், அதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். Like many things on television and the computer, internet and all that. டிவியிலே பார்க்கக்கூடிய பல காரியங்கள், இணையதளத்திலே பார்க்கக்கூடிய பல காரியங்கள் எல்லாம் நமக்கு சோதிக்கிறது. And so many temptations with money, பணத்தின் மூலமாய் வரக்கூடிய எவ்வளவோ சோதனைகள், which can bring us into so many problems. நம்மை எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளாக அது சிக்க வைத்து விடுகிறது. So we have to conquer these are our enemies. இவைகள் தான் நம்முடைய சத்துருக்கள். So when the Lord says, I'll set you on high above all the nations of the earth, பூமியில் உள்ள ஜாதிகளுக்கு மேலாக மேன்மையாக உன்னை வைப்பேன் என்று சொன்னால், for us it is not the people of the earth. நம்மை பொறுத்தவரை பூமியில் உள்ள ஜனங்களை நாம் மேற்கொள்ள தேவையில்லை. You know, that is why Judas Iscariot betrayed Jesus. ஆகவே தான் யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான். He saw Jesus with such tremendous power. இயேசு இவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருப்பதை யூதாஸ் பார்த்தான். Oh, he said, with this power we can defeat the Romans like anything. இந்த வல்லமையினாலே நாம் ரோமர்களை எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொன்னார். Jesus can be the king. இயேசு ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். And I can be the prime minister. நான் அவருக்கு முதல் மந்திரியாக அல்லது பிரதம மந்திரியாக இருப்பேன் என்று சொன்னார். But when he found Jesus teaching, you got to love your enemies. ஆனால் சத்துருக்களை நேசியுங்கள் என்று இயேசு போதிப்பதை அவர் பார்த்தபொழுது, never trying to take any political power. எந்த அரசியல் ரீதியிலே உள்ள சக்தியோ ஸ்தானத்தையோ இயேசு எடுக்க மறுத்த பொழுது Judas Iscariot was very disappointed. யூதாஸ் காரியத்தில் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான். He felt that why he is not using his power. ஏன் இயேசு தம்முடைய சக்தியை வல்லமை எதற்காக பயன்படுத்த மாட்டார்? Judas Iscariot was offended because he wanted worldly power. யூதாஸ் காரியத்துக்கு உலகத்திலே ஒரு செல்வாக்கு வேண்டும் என்று அவன் எண்ணினபடினாலே அவன் இயேசுவிடத்தில் ஏமாற்றம் அடைந்தான். He wanted to be the leader among the disciples. தம்முடைய சிஷ்யர்களுக்கு மத்தியிலே அவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். He wanted an earthly position. பூமிக்குரிய ஒரு ஸ்தானத்தை யூதாஸ் காரியத்துக்கு விரும்பினான். I want to say to everybody here, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், if you seek for earthly position, பூமியிலே உலகத்திலே ஒரு
ஸ்தானம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேள்வீர்களானால் your power as a Christian, கிறிஸ்தவனா இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து ஒரு தலைமைத்துவத்தை தேடினால் you will follow Judas Iscariot. நீங்களும் யூதாஸ்காரத்தை பின்பற்றுவீர்கள். There's nothing wrong in getting a high position on the earth. உலகத்திலே நல்ல ஒரு மேல் நிலையிலே வருவது தவறல்ல. Yeah, you can become the biggest businessman in Tanjavur. That's okay. தஞ்சாவூரிலே மிகப்பெரிய தொழில் அதிபராய் நீங்கள் வரலாம், அதில் தவறில்லை. The biggest professor or college. அல்லது ஒரு பெரிய கல்லூரியிலே பேராசிரியராக வரலாம். But not because you're a Christian. ஆனால் கிறிஸ்துவனா இருப்பதனாலே அந்த செல்வாக்காலே வரக்கூடாது. That is because you do your work properly. நீங்க உங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்வதனாலே வேலை உயர்வு பெறுகிறீர்கள். But as a Christian, I can't take advantage of anything to get something in the world. ஆகவே கிறிஸ்துவனா இருப்பதனாலே இந்த உலகத்தில் எனக்கு சாதகமாக ஒன்றை நான் பெற்றுக் கொள்ளக்கூடாது. When you use your position as a Christian to get something in the world, you're following Judas Iscariot. கிறிஸ்தவன் என்கிற ஒரு ஸ்தானத்தை வைத்துக் கொண்டு உலகத்திலே ஒரு செல்வாக்கை காண்பித்து ஒரு சாதகமாக பயன்படுத்த விரும்புகிறீர்களானால் நீங்கள் யூதாசை பின்பற்றுகிறீர்கள். When you fight to become an elder in a church, you're following Judas Iscariot. ஒரு சபையிலே மூப்பனாக வேண்டும் என்கிற காரணத்தின் நிமித்தமாக நீங்கள் சண்டை போட்டுகள் என்று சொன்னால் நீங்கள் யூதாசை பின்பற்றுகிறீர்கள். That is, to be elder in a church is an earthly position. பூமியிலே சபையிலே மூப்பனா இருப்பது என்பது பூமிக்குரிய ஒரு ஸ்தானம், உலகத்தினுடைய ஸ்தானம். அங்கே ஒரு மரியாதை கிடைக்கிறது. But if you are really an elder in God's eyes, you will serve people as an elder without the title of elder. ஆனால் உண்மையாலுமே தேவனுடைய பார்வையிலே நீங்கள் மூப்பரா இருப்பீர்கள் என்று சொன்னால் மூப்பர் என்கிற பட்டம் இல்லாமலே ஸ்தானம் இல்லாமலே நீங்கள் மக்களுக்கு மூப்பரா இருந்து பணி செய்வீர்கள். Why do you need a title to serve other people? மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு உங்களுக்கு எதற்கு பட்டம் பதவி தேவை? I used to serve people for years, for at least 16 years of my life before I ever became an elder in any church. நான் இந்த ஒரு சபையிலேயே மூப்பராய் மாறுவதற்கு முன்பதாகவே 16 ஆண்டுகளாக மக்களுக்காக நான் சேவை செய்து கொண்டே இருந்தேன். In so many ways. பல விதங்களிலே. I didn't have any title, but I served people and blessed them and encouraged them. எனக்கு எந்த ஒரு பட்டமும் பதவி அப்பொழுது இல்லை, ஆனாலும் மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு பணி செய்தேன். So don't wait for titles. ஆகவே பட்டத்துக்காக பதவிக்காக காத்திருக்க வேண்டாம். That is all earth seeking something on this earth. இவைகள் எல்லாம் பூமியிலேயே தேடப்படக்கூடிய பூமிக்குரிய காரியங்கள். So that's why Judas Iscariot was offended. ஆகவே தான் யூதாஸ்காரியோத்து இடர் அடைந்தான். You see so many preachers today who are using their Christian position to make a lot of money for themselves. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தாங்கள் கிறிஸ்தவ பிரசங்கியார் என்ற ஸ்தானத்தை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். So many pastors in India and America made so much money from the people in the name of Christ. கிறிஸ்து என்கிற பெயரை வைத்துக் கொண்டு இந்தியாவிலும் சரி பல நாடுகளிலும் சரி அமெரிக்காவிலும் சரி எவ்வளவோ பணத்தை மக்களிடத்தில் வசூல் செய்து சம்பாதித்து விட்டார்கள். அவர் பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்வதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus never taught his disciples to become rich from other people's offerings. மற்ற மக்களுடைய காணிக்கை பணத்தை வைத்துக் கொண்டு எப்படி பணக்காரனாய் மாற வேண்டும் என்று இயேசு ஒரு காலம் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அது வேறொரு சுவிசேஷம். That is a Babylonian gospel. அது பாபிலோனுடைய சுவிசேஷம். It produces Babylonian churches. அது பாபிலோனிய சபைகளை தான் உண்டாக்கும். Most of the Christian churches today, even of born again people, are Babylonian churches. இன்றைக்கும் अनेक சபைகளிலே மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லிக் கொடுத்த சபைகளிலே பார்க்கும்போது அது பாபிலோனிய சபைகளாய் தான் இருக்கிறது. Because their money is a very big factor there. ஏனென்றால் அங்கே பணம் தான் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. Show me a church where money is not an important factor at all. That will be Jerusalem. பணமே உங்களுக்கு முக்கியமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சபையை காண்பீங்கள், அதுதான் எருசலேம். They don't ask people for money. அங்கே ஜனங்களிடத்திலே பணத்தை தாருங்களை கேட்பதில்லை, தங்களுக்காக பணத்தை கேட்பதில்லை. Jesus asked the rich young ruler to give his money not to him but to the poor. அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனிடத்திலே பணத்தை கொடு என்று இயேசு தனக்காக கேட்கவில்லை, தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். Yeah, just told people to give money but not to himself. He இயேசு give it to the poor. பணத்தை கொடுங்கள் என்று மக்களிடத்திலே கேட்டார், தனக்காக அல்ல ஏழை மக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். And even among the money that they had in the offering bag, he gave a lot of it to the poor. அந்த காணிக்கை பட்டியலே வரக்கூடிய பணத்தை கூட அநேக பணத்தை ஏழைகளுக்கு தான் கொடுத்தார். That's how Jesus taught to give. இப்படி தான் கொடுக்க முடியாது இயேசு சொல்லி Never took it to himself. ஒரு காலம் அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. Judas Iscariot took it to himself. ஆனால் யூதாஸ்காரியோ தனக்கென்று எடுத்துக்கொண்டார். People take money, God's money, to themselves. தேவனுடைய பணத்தை தங்களுக்கு மக்கள் எடுக்கும்போது அவர்கள் யூதாஸ்காரியத்தை பின்பற்றினார். If Jesus were to come into church where such things are happening, இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சபையில இயேசு வந்தார் என்றால் what will he do? அவர் என்ன செய்வார்? He will do what he did in the temple, drive out all these people who are making money. தேவாலயத்தில் அன்றைக்கு என்ன செய்தாரோ அதே தான் இன்றைக்கும் செய்வார். என்னுடைய நாமத்தினாலே பணத்தை சம்பாதிக்கிறவர்கள் விரட்டி அடிப்பேன் என்று சொல்கிறார். He will take a whip and chase out all these pastors out of the church. சாட்டை எடுத்துக்கொண்டு இந்த பாஸ்டர்மார்களை எல்லாம் சபையை விட்டு வெளியே விரட்டுவார். People say, Brother Zach, you are so hard against the pastors. சகோதரர் ஜாக் அவர்கள் ஏன் பாஸ்டர் மேல் இப்படி கடினமாய் சாடுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். I am only using words. If Jesus were here, he would have used a whip. நான் வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தினேன். இயேசு இங்கே இருந்து சொன்னால் சாட்டையை பயன்படுத்தி இருந்திருப்பார். He would have been much harder.
அவர் இன்னும் கடினமாக இருந்திருப்பார். If you make money in the name of Christ, கிறிஸ்து என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நீ பணம் no சம்பாதிப்பாயானால் matter who you are, நீ யாரா இருந்தாலும் சரி, Jesus will take a whip and chase you out of the church. இயேசு ஒரு சாட்டை எடுத்து விரட்டி அடிப்பார். Our calling is not to get over people. நம்முடைய அழைப்பு ஜனங்களுக்கு மேலாக நாம் வர Our வேண்டும் என்பது calling அல்ல. is to overcome our lust நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய இச்சைகளுக்கு மேலாக நாம் வர and வேண்டும். demons பிசாசுகளை ஜெயிக்க and வேண்டும். the spirit of this world. இந்த உலகத்தினுடைய ஆவியை நாம் மேற்கொள்ள வேண்டும். Overcome the temptations that come through cinema, television. சினிமா மூலமாக, டிவி மூலமாக வரக்கூடிய சோதனைகள், இன்டர்நெட் இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். I will make you over all these things. They'll be under your feet. இவர்களுக்கு மேன்மையாக உன்னை வைப்பேன், அவைகளெல்லாம் உன்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். You'll be blessed everywhere you go. நீ போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3ஆம் வசனம். You'll be blessed in the city, you'll be blessed in the country. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நாட்டிலேயும் I want to be ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். like that. நான் அப்படி இருக்க I விரும்புகிறேன். want to be blessed whichever part of the world I go to. இந்த உலகத்திலே எந்த ஒரு பகுதிக்கு நான் போனாலும் அங்கே நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறேன். Every place my foot I tread, I want the blessing of God there. நான் எங்கெல்லாம் என்னுடைய காலடியை எடுத்து வைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். You can be like that. நீயும் அப்படி இருக்க முடியும். If you obey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால். Then he said, பிறகு சொல்கிறார், your children, verse 3-4, will be blessed. உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று 4 வசனம் Don't you வாசிக்கிறோம். want your children to be blessed? உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க I வேண்டாமா? want my children to be blessed. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நான் I விரும்புகிறேன். keep praying with my wife every day for them. என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய மனைவியோடு கூட ஒவ்வொரு நாளும் நான் சேர்ந்து ஜெபிக்கிறேன். I don't want them to be great in the world, but I want them to be blessed by God. இந்த உலகத்திலே ஒரு பெரியவர்களாக வேண்டும் என்று நான் ஜெபிப்பதில்லை, ஆனால் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். And your business will be blessed, verse 5. 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். And when you go in, you'll be blessed. When you come in, you'll be blessed. When you go out, you'll be blessed. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று உபாகமம் 28:6 வாசிக்கிறோம். All your enemies, verse 7, will be defeated in front of you. உனக்கு விரோதமாக எழும் உன் சத்துருக்கள் எல்லாம் முன்பாக They முறியடிக்கப்படுவார்கள். will come against you one way, they'll run away in 7 ways. ஒரு வழியா உனக்கு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி Who போவார்கள். is my enemy? யார் என்னுடைய சத்துரு? The devil. பிசாசு. Listen to this. கவனித்து கேளுங்கள். When the demons come to me, against me, பிசாசு எனக்கு விரோதமாக வரும்பொழுது they'll come in one way, ஒரு வழியாக and வருகிறார்கள். they'll run away in 7 ways. அவர் 7 வழியாக ஓடி போவார். You believe that? அதை நம்புகிறீர்களா? You believe Satan was defeated on the cross 2000 years ago? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes, he was defeated. அவன் தோற்கடிக்கப்பட்டான். Have you ever told the devil you were defeated on the cross? பிசாசை பார்த்து நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று எப்பொழுதாவது சொல்லியிருக்கிறீர்களா? You should all tell the devil. நீங்கள் எல்லாரும் பிசாசை பார்த்து சொல்ல வேண்டும். I'll tell you what happened once in my house. ஒருவரை என்னுடைய வீட்டிலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு சொல்லுவேன். One sister brought a woman for prayer. ஒரு சகோதரி இன்னொரு ஸ்திரியை, ஒரு பெண்மணியை என்னுடைய வீட்டுக்கு ஜெபத்துக்காக I've கூட்டிட்டு never வந்தார். met this woman before. நான் இந்த ஸ்திரியை இதுக்கு முன்பாக பார்த்ததில்லை. So my wife and I were sitting there talking to her. நானும் என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து அந்த பெண்ணோடு கூட பேசிக் கொண்டிருந்தோம். And I told her, now ask Jesus to come into your heart, say you're a sinner. நான் ஒரு பாவி, இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று I want to give up my கேளுங்கள். sins. இந்த பாவங்களை நான் விட்டு விடுகிறேன். And then, like I tell all new believers, எல்லா புது விசுவாசிகளுக்கும் சொல்வது போல I told her to say, நான் அந்த பெண்ணை பார்த்து சொன்னேன், say like this. இப்படி சொல்லுங்கள் என்று சொன்னேன். Just like you spoke to Jesus, இயேசுவிடத்தில் இப்பொழுது பேசினது போல speak to the devil. பிசாசிடத்தில் இப்பொழுது He பேசுங்கள். can also hear you. பிசாசு நீங்கள் பேசுகிறதை கேட்பார்கள் என்று சொன்னேன். சொல்லுங்கள். Satan, சாத்தானே, you were defeated on the cross. நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்ல சொன்னேன். You know what she did? அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா? She turned to me with a stern face அப்படியே முறைத்துக் கொண்டே பார்த்து திரும்பினார்கள் என் பக்கமாக. and said, சொன்னார்கள், I was not defeated on the cross. சிலுவையில் நான் தோற்கடிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். Oh, this was a demon ஓ, inside her. உள்ள ஒரு பிசாசு இருக்கிறது என்று உள்ள ஒரு The demon was speaking to me straight. பிசாசு நேரடியாக என்னிடத்தில் பேசுகிறான். So, what do you do when a demon speaks to you? பிசாசு உங்களுக்கு நேரடியாக பேசும்போது என்ன செய்வீர்கள்? You tell him, சொல்லுங்கள். say, you were a liar. நீ ஒரு பொய்யன். I wasn't talking to the woman, I was talking to the demon. இப்பொழுது நான் அந்த ஸ்திரீனிடத்தில் பேசவில்லை, ஸ்திரீக்குள்ளாக இருக்கக்கூடிய பேயிடத்தில் I said, பேசுகிறேன். you're a liar. You were defeated 2000 years ago by the Lord Jesus நீ Christ. ஒரு பொய்யன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவினாலே நீ தோற்கடிக்கப்பட்டாய் என்று You சொன்னேன். get out of this woman right now in Jesus' இப்பொழுது name. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஸ்திரீயை விட்டு வெளியே புறப்பட்டு போ என்று சொன்னேன். Once. ஒரு முறை. I never speak to a demon more than once. ஒரு முறைக்கும் அதிகமாக நான் பிசாசத்திலே பேசுவதில்லை. Went immediately. உடனடியாக அந்த பிசாசு புறப்பட்டு போய்விடும். Then பிறகு I told the woman, அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னேன். just 15 seconds later, 15 வினாடிகள் கழித்து சொன்னேன். now tell the devil, இப்பொழுது பிசாசை you பார்த்து were சொல்லுங்கள், defeated on the cross. நீ சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய். She was free.
விடுதலையாக்கப்படுது சொன்னார். She said, Satan, you are defeated on the cross. சாத்தானே நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொன்னார். More than her, I learned something that day. அந்த பெண்மணியை காட்டிலும் அந்த நாளில் அதிகமாக நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். This is many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக I learned that day. அந்த நாளில் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். The devil does not like to be reminded that he was defeated on the cross 1000 years ago. பிசாசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தோற்கடிக்கப்பட்டான் என்பதை மீண்டும் மீண்டுமாய் அவனுக்கு ஞாபகப்படுத்துவதை அவன் விரும்புவதில்லை. Supposing you failed in your SSLC, you like somebody to remind you all the time you failed. நீங்க SSLC ஃபெயில் ஆயிட்டீங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க SSLC ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லி ஞாபகம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஏதோ ஒரு புது ஊருக்கு போனாலும் அங்க பார்த்தாலும் ஞாபகப்படுத்துகிறார், உங்களுக்கு பிடிக்காது. The devil also doesn't like it. பிசாசுக்கும் அது பிடிப்பதில்லை. I decided one thing. நான் ஒன்றை தீர்மானித்து விட்டேன். I am going to tell the devil almost every day you were defeated on the cross. ஒவ்வொரு நாளைக்கும் பிசாசை பார்த்து நீ சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய்னு சொல்லிக்கொண்டே இருக்க போகிறேன். I am going to teach other people, tell the devil he was defeated on the cross. மற்ற மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், நீங்கள் பிசாசை பார்த்து நீ கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டாய் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். Don't be afraid. பயப்படாதீர்கள். Some people say, if I say that to the devil, what will he do to me? பிசாசை பார்த்து சொன்னா அவன் எனக்கு என்ன செய்வான்? Is he defeated or not? அவன் தோற்கடிக்கப்பட்டானா இல்லையா முதல்ல அதை சொல்லுங்க. Supposing your father has hit a snake on the head here. இங்கே ஒரு பாம்பு இருக்கிறது, உங்க அப்பா அந்த பாம்பினுடைய தலையை நல்லா அடிச்சு நசுக்கிட்டார். It's not dead, but it's thoroughly unconscious there. அது இன்னும் சாகல, ஆனா அது can't even move. அது அசைய கூட முடியாது, ஆனா அடிபட்டு அப்படியே கிடக்கு. அடிபட்ட father wants to give you, small boy or girl, the privilege of killing it. இப்பொழுது சின்ன பையனா இருக்கிற உனக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ இந்த பாம்பை கொல்லக்கூடிய ஒரு தருணத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாப்பா இந்த குச்சி பாப்பா இந்த காலை வச்சு இந்த பாம்பை போடு அடி நசுக்கு என்று சொல்லுகிறார். If you are grown up, you will be afraid. 3-year-old boy will come quickly and put on it and கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஆனா 3 வயசு பையன் சொன்னா வந்து நல்லா போட்டு மிதிப்பான் பாம்பை. It's better to be like a little child. அது சிறு பிள்ளைகள் போல இருப்பது நல்லது. The 15-year-old will think, oh, the snake may wake up. 15 வயசு பையன் இந்த பாம்பு திடீர்னு சீர்னாலும் சீரும் என்று பயந்து கொள்வான். Jump up and down on it. ஆனா 3 வயசு அந்த பையன் அந்த பாம்பு மேல நல்லா ஏறி மிதிப்பான். You know, the devil has been defeated on the cross. பிசாசு சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். It says in Romans 16 verse 20. ரோமர் 16:20 வாசிக்கிறோம். I'm only telling you what's written in scripture. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். The God of peace will soon crush Satan where? Under your feet. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக நசுக்குவாராக. Where? எங்கே? Under your feet. உங்களுடைய பாதத்துக்கு கீழாக. He was defeated on the cross 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். I tell you, I'm not afraid to say that. நான் அதை சொல்வதற்கு பயப்படுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். We are to be witnesses that Jesus died for my sins on the cross and he defeated Satan on the cross. என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், சிலுவையிலே பிசாசை தோற்கடித்தார். The devil has got no power over you. பிசாசுக்கு உங்கள் மீது எந்த சக்தியும் வல்லமையும் கிடையாது. He cannot do any witchcraft on you or me. உங்கள் மீதோ என் மீதோ எந்த செய்வனையோ பிலிசினியமோ செய்ய முடியாது. Even in the book of Job it says he could not touch Job without God's permission. யோபின் புத்தகத்திலே கூட பார்க்கிறோம், தேவனுடைய அனுமதி இல்லாமல் யோபை அவன் தொட முடியவில்லை. When was that? எப்பொழுது? That was before Satan was defeated. சாத்தான் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாக. Before Satan was defeated, he could not touch Job. சாத்தான் தான் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே யோபுவை தொடுவதற்கு தேவனிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். More than 2000 years later he was defeated by Jesus Christ on the cross. 2000 ஆண்டுகள் முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு you think the devil can touch you without God's permission? தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களை பிசாசு தொட முடியும் என்று எண்ணுகிறீர்களா? Impossible. கூடாத காரியம். But he frightens you. ஆனா உங்களை பயமுறுத்துகிறார். Oh, I'll do this to you, I'll do that. உனக்கு நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று பயமுறுத்துகிறார். You can't do anything to me. நீ நான் என்னிடத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லுங்கள். Because I'm cleansed in the blood of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். I'm a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. God is my father. தேவனுடைய தகப்பன். Jesus Christ is my elder brother. இயேசு கிறிஸ்துவின் மூத்த சகோதரர். The Holy Spirit is my helper. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவர். And you, Satan, were defeated on the cross. சாத்தானை நீ கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டாய். Resist him. அவனை எதிர்த்து நில்லுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. And he will run away from you. அவன் உங்களிடத்திலிருந்து ஓடி போவான். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for the living word of God. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். That delivers us from the deception of Satan.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறது. delivers us from fear, பயத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறது. and will make us bold in the day of persecution. அது மட்டுமல்லாமல் உபத்திரவ நாட்களில் எங்களை தைரியமுள்ளவர்களாய் மாற்றும் In ஆண்டவரே. all situations we can overcome by Jesus Christ. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. I pray this truth will set many people free here. ஆண்டவரே இங்கு இருக்கக்கூடிய அநேகரை இந்த சத்தியமானது விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.